உண்மையாகும். உருகையில் இறைவேதம், மறுகையில் நபி போதும், இருக்கையில் நமக்கென்ன தாயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம். علي مكانك وعنت علي خير أو قال كما عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹுவின் சாந்தியின் சமாதானமும் என்றென்று வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் நமது பள்ளியிலே மாதந்தோறும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம், அது சம்பந்தமாக பேசுகிறோம், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் நமக்கான சிந்தனை பெண்களே குடும்ப மகிழ்ச்சிக்கு உழைத்திடுங்கள் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு நல்ல சிந்தனைகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க எனக்கு அடுத்த ஹசரத் பேச இருக்கிறார்கள். அது செய்திகளையும் புரிந்து உள்வாங்கி வாழும் காலமெல்லாம் ஷரியத்தை தீனுக்கு ஒப்பாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். மகரிபுடைய பாங்கு 6:45 இன்ஷா அல்லாஹ் 15 நிமிடம் 10 நிமிடத்திற்கு முன்னாலே நிகழ்ச்சி நிறைவு பெறும். அதுவரைக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் பொறுமை காத்து கேட்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆங்காங்கே வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் விரைவாக பள்ளிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களே குடும்ப மகிழ்ச்சிக்கு உழைத்திடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். இன்றைய குடும்பங்களில் பெரும் பெரும் துயரங்கள், பெரும் பெரும் சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் நாம் உள்ள நுழையிறோம் அப்படின்னா அது பெரிய செல்வந்தர குடும்பமோ அல்லது ஏழ்மையான குடும்பமோ, அவர்களிடத்துல நாம் ஒரு கேள்வி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, நாங்கள் ஒரே கவலையில் இருக்கிறோம், ஒரே துக்கத்தில் இருக்கிறோம், ஒரே கஷ்டத்தில் இருக்கிறோம், துன்பமும் துயரமும் எங்களை ரொம்ப போட்டு ஆட்டி படைக்குது என்பதாக ஒரு குடும்பத்தார்கள் மாத்திரமல்ல, ஒரு மஹல்லாவில் உள்ள ஏறக்குறைய 99% குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது. சரி, இந்த குடும்பங்களில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாத ஒரு குடும்பமாக நம்மளால் உருவாக்க முடியுமா என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள் போனால் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நவீன உலகமாக இருக்கிறது. அதனால் நம்மால் அதை சாத்தியப்படுத்த நம்மளால் முடியவில்லை. கொஞ்சம் ஒரு 40 வருடத்திற்கு பின்னாடி போங்க, இதே குடும்பங்கள் இதே காலகட்டத்திலே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு 30-40 வருடத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வருடத்திற்கு 2 நாளே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அல்லது திருமண நாளில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அல்லது அவர்கள் பிறந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, குடும்பத்தில் ஏதாவது நற்காரியம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுவான், ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு ஒரு லேஸ் இருக்குன்றான். குர்ஆனுடைய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கஷ்டம் வரும். எப்பேற்பட்ட கஷ்டம் வரும்? அது உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அல்லாஹுடைய நாட்டம். ஆனால் கஷ்டம் முதலில் உலக வாழ்க்கையிலே வரும். அப்படி வருகிற பொழுது அந்த கஷ்டத்தை நாம் தாண்டி விட்டால் அடுத்து அல்லாஹ் லேஸ் என்பதாக குர்ஆனில் வாக்குறுதி தருகிறான். கஷ்டமில்லாத உலக வாழ்க்கை எந்த குடும்பத்திலும் இல்லை. அதற்காக வாழ்நாள் முழுக்க ஒரு குடும்பம் கஷ்டப்பட வேண்டுமா? நிம்மதியற்று வாழ்விலே ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரே துக்கத்தில் ஒரு குடும்பம் நகர வேண்டும் என்று கேட்டால் அப்படி ஒன்று அவசியம் இல்லை. அந்த துக்கமான குடும்பத்தை, கஷ்டமான குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றுவது? 40 வருடத்திற்கு முன்னால் இல்லாத நவீன குடும்பங்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. தொலைக்காட்சி பெட்டிகள் வீட்டில் இருக்காது, ஆனால் நிம்மதி இருந்தது. செல்போன்களுடைய வருகை இல்லாமல் இருந்தது, ஆனால் நிம்மதி பெருகி கிடந்தது. பிள்ளைகள் அதிக மேற்படிப்பு படித்தாலும்
அவர்கள் பல்கலைக்கழகம் முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு வந்து விடுவார்கள். நமது மாணவர்கள் 10th 11th 12th படித்தாலும் மகரிபுக்கு பின்னால் வீட்டிலே இருப்பார்கள். காலம் உருண்டு ஓட, காலங்கள் வேகமாக கடந்து செல்ல, நவீனங்கள் பரிணாம வளர்ச்சி அதிகமாக நம் வாழ்க்கையில ஊடுருவி வர எல்லாம் காத்தில் பறந்து போய்விட்டது. தாய்மார்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொலைக்காட்சிகளுடைய நவீனங்கள் வீடுகளில் அதிகமாகிவிட்டது, சந்தோஷங்கள் குறைந்து விட்டது. செல்போனுடைய வருகை, ஒரு குடும்பத்தில் ஒருவரிடத்தில் இருந்த செல்போன் இன்றைக்கு குடும்பம் முழுக்க எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் இருக்குது. சின்ன சின்ன குட்டி பசங்கள்கிட்டையும் செல்போன் இருக்குது. பேசுகிற என் வீட்டிலே இருக்குது, நான் வேற எங்கேயும் போக வேணாம். இன்றைய குடும்பங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு செல்போன், 5 வயது 10 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு தனி மொபைல், பிரைவசியா ஒரு மொபைல். அந்த மொபைலில் எந்த ஃபோன் காலும் வராது, எந்த மெசேஜும் வராது, பெரிய இம்பார்ட்டன்ட் எந்த காலம் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய உலகம் ஏதாவது ஒரு பொம்மை படங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே நாம் செல்போனுக்கு அடிமையாக்கி அந்த குழந்தைகள் குடும்பத்தில் வளர 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 குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் பெற்றோர்களாகிய நாமே ஆரம்பத்தில் அதை குழி தோண்டி புதைக்கிறோம் என்பதை நாம் முதலிலே உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். பார்த்தவர்களே, குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி பெருகுவதற்கு யார் பேர் ஆயுதமாக செயல்பட வேண்டும் என்றால், குடும்பத்தில் உள்ள தலைவர்களை விட குடும்பத்தில் உள்ள தலைவிகளே அதிகம் பொறுப்புக்கு கடமையாக்கப்பட்டவர்கள். ஒரு பெண்ணிடத்திலே அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு பெண் நினைத்தால் எதையும் புரட்டி போட முடியும். கோட்டையை கூட ஒரு பெண்ணால் மனம் வைத்தால் கோட்டையை பெற முடியும், கோட்டையில் இருக்கக்கூடிய அரசனையும் அடைய முடியும். கோட்டையை இல்லாமல் கூட ஒரு பெண்ணால் மாற்றி காட்ட முடியும். ஒரு பெண் மனம் வைத்தாள் என்று சொன்னால் எதையும் சாதிப்பாள், எதையும் முறியடிப்பாள் என்பதற்கு வரலாற்றில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. இன்றைய காலத்து பெண் மக்களுக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கிறது. குர்ஆனை தர்ஜுமா செய்யக்கூடிய பெண் மக்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். குர்ஆனை வெறும் அரபியோடு ஓதக்கூடிய காரணத்தினால்தான் நம்மளால் ஒரு தீனுடைய வாழ்க்கையை நம்மளால் முழுமையாக வாழ முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அலி ரலியல்லாஹுடைய மனைவிமார்கள்ல ஒரு மனைவியினுடைய மகன் முஹம்மது ரதி அவர்கள் பெருமானாற்ற ஒரு முறை ஜிப்ரைல் கேட்டதாக இமாம் ஹுசைனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது முஹம்மது அலி சொல்லி காட்டுவார்கள். அதாவது கர்பலாவுக்கு போகாதீங்க, போனாங்க உங்களை கொன்றுவாங்க, ஷஹீதாக்கிடுவாங்க. அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு ஃபாத்திமாவுடைய ஓரத்திகளில் ஒரு ஓரத்தினுடைய மகனார் முஹம்மது அலி ஹுசைனுக்கு உபதேசம் செய்கிறார்கள், ஞாபகப்படுத்துகிறார்கள். யா ஹுசைன், நீங்கள் கர்பலாவுக்கு போகாமல் இருப்பதற்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். ஜிப்ரைல் ஒரு முறை உங்கள் தாத்தாவிடம் வந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு துனியா வேண்டுமா ஆகிரத்து வேண்டுமா என்று கேட்டார்கள். உங்கள் தாத்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இதில் பல செய்தி உண்டு. நபிகள் நாயகம் துனியாதான் என்று சொல்லியிருந்தால் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றிலே அவர்கள் உடலிலும் சரி அவர்கள் வரலாற்றிலும் சரி பல கோடுகள் விழுந்திருக்கும், பல ரணக்காயங்கள் ஏற்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் துனியாவை தேர்ந்தெடுப்பதை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்ததால் இந்த உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க. அல்லாஹ் அவர்களை எல்லா இடத்துலையும் பாதுகாத்தான். ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்கேயுமே விட்டு கொடுக்கல எதிரிகள்கிட்ட. மற்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பல வெட்டு காயங்கள், கைகள் துண்டாயிருக்கும், கால்கள் துண்டாயிருக்கும், உடல்ல பல வெட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு கீறல் கூட இருக்காது. ஒரு சில போர்கள் ஏற்பட்ட சில காயங்களை தவிர ரசூலுல்லாஹ் முழுவதும் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படி நபிகள் நாயகம் மறுமையை தேர்ந்தெடுத்ததால் உலகத்தினுடைய இன்னல்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படி இந்த உலகத்தில் அவர்களுடைய பேர குழந்தையாக இருக்கக்கூடிய நீங்கள் துனியாவை தேர்ந்தெடுத்திருப்பது ஆகப்பெரிய குற்றம். இமாம் ஹுசைன் சொன்னார்கள், இல்லை இல்லை, தீனுக்காக நான் புறப்பட வேண்டும் என்று உறுதியாக நின்றார்களே, அந்த உறுதிக்கு பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மனைவி தீனுக்கு அவர்கள் அதிகம் பாடுபட்டார்கள். தன் கணவன் தீனுக்காக உழைத்திட
தன் கணவன் தீனில முன்னோடியாக திகழ்ந்திட, தீனுக்கு ஒரு நெருடல் என்றால் தான் முதல் ஆளாக நிற்க, இமாம் ஹுசைனுக்கு பின்புலமாக பக்கபலமாக இருந்தது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய உற்ற நண்பர்களோ அல்லது அவருடைய அண்டை வீட்டார்களோ என்று நாம் பார்க்கிற பொழுது இமாம் ஹுசைனுடைய மனைவியார் அதிக பங்களிப்பை பெறுகிறார்கள். அதிக பலத்தையும் மன பலத்தையும் மன தைரியத்தையும் ஊட்டி கொடுத்தது ஒரு பெண். இமாம் ஹுசைன் போருக்கு போறாங்க போது ஹுசைனுடைய மனைவியாருக்கு ஒரு கவலை இருந்தாலும் அந்த கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சிக்காக, என் கணவர் தீனுக்காக சென்றார், தீனை ஹயாத்தாக்க சென்றார் என்று சொல்லி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மனைவியார் அன்றைக்கு உழைத்தார் என்று சொன்னால் அது எதற்காக? தன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுவதற்காக. அது அப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலம் தன் கணவன்மார்களை தீனுடைய ஃபர்லுகளை நிறைவேற்றுவதற்கு இன்றைய பெண்மார்கள் வீட்டில் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒரு பெண் இந்த உலகத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா, ஒரு பெண் எப்போவுமே நான் அப்படின்றத சொல்கிறத முதல்ல நிப்பாட்டும். நான் தான், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் நினச்சாதான் அந்த வேலை நடக்கும் அப்படின்ற அந்த மனப்பான்மையிலேருந்து வெளியே வரணும். ஒரு பெண் எப்படி நினைக்க வேண்டும்? நாம் எல்லோரும் நம்மால் மட்டும்தான் என்று எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பயணிப்பானையானால் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? மலையளவு கஷ்டங்கள், சிரமங்கள், சங்கடங்கள், இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள் கொட்டி கடந்தாலும் ஒரு பெண் நான் என்று சொல்லாமல் இந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைத்திட வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிற பொழுதுதான் அந்த குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதாக வரலாற்றில் உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் நான் என்று சொல்லாமல் நாம் என்று சொன்ன ஒற்றை வார்த்தைக்கே ஒரு குடும்பத்தில் 1000 மகிழ்ச்சிகள் வருவதற்கு வழிவகுக்க சொன்னால், ஒரு பெண் வாழ்நாள் முழுக்க அந்த குடும்பத்திற்காகவே கடைசி நொடி வரைக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் என்று எல்லோரையும் அரவணைத்து கொண்டு ஒரு பெண் வழி நடத்தினால் அது ஏழை குடும்பமோ பணக்கார குடும்பமோ அந்த குடும்பத்திலே சந்தோஷத்திற்கு பஞ்சம் என்பதே வராது. 1000 கோடி பணம் இருப்பதல்ல முக்கியம், 1000 சந்தோஷங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். தாய்மார்களே, குடும்பத்திற்குள்ள எல்லோரும் ஒன்றா இருக்கும் பொழுது மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு புது வீட்டுக்கு பால் காய்ச்சுகிற பொழுது எப்படி அந்த பால் பொங்கி வருகிறது, அதுபோல சந்தோஷங்கள் பொங்க வேண்டும். கவலைகள் கஷ்டங்கள் நம்மை தேடி வந்தாலும் அதை பெரிதாக்கி கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சிக்கான பாதை ஒரு பெண் குடும்பத்தில் உருவாக்க வேண்டும். 1008 பிரச்சனைக்கு பேர் ஆயுதம் என்று சொன்னால் அது ஒரு பெண்ணிடத்தில் ஒளிந்திருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணிட்ட இருக்கு. குடும்பத்தில் 1000 பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் காண முடியும் ஒரு பெண்ணால் மட்டும்தான் சாத்தியம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், வ கர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ தபர்ருல் ஜாஹிலியா, பெண்களே நீங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள், வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான்? அறியாமை காலத்திலே பெண்கள் வெளியிலே சுற்றி திரிந்ததை போன்று நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். இப்போ இன்னைக்கு ஒரு பெண் என்ன செய்யணும்னா தன் தேவைக்கு மாத்திரமே வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். தன் ஒட்டுமொத்த குடும்ப தேவைக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறினார் என்று சொன்னால் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி அந்த பெண்ணை குழி தோண்டி புதைக்கிறாள் என்றுதான் இந்த ஆயத்தினுடைய தஃசீர் விளக்கம். ஒரு பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு செல்லலாம். ஒரு பெண் நிக்காவுக்கு செல்கிறாள், தாராளமாக செல்லலாம். ஒரு பெண் ஒரு மையத்தை பார்க்க செல்கிறாள், தாராளமாக செல்லலாம். ஒரு பெண் ஒரு உறவினர்கள் நோயாக இருக்கிறார்கள், பார்க்க தாராளமாக செல்லலாம். ஒரு பெண் ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறார், தாராளமாக செல்லலாம். பள்ளிவாசல் திறப்பு விழா, பயான் நிகழ்ச்சி, தாராளமாக செல்லலாம். இதை தவிர்த்து இதை தாண்டி ஒரு பெண் வேலைக்காக வேண்டியோ அல்லது அதிகபட்சமாக கணவன் துணை இல்லாமல் தனியாக சுற்றுலா சுற்றி வருவதற்காக வேண்டியோ அல்லது தன்னுடைய சந்தோஷத்திற்காக வேண்டிய ஒரு பெண் யாருடைய அனுமதி இல்லாமல் யாருடைய பொறுப்பிலும் இல்லாமல் தனிமையாக ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் என்று சொன்னால் அது கல்யாணமான பெண்ணோ கல்யாணமாகாத பெண்ணோ அந்த பெண்ணால் குடும்பத்தில் ஃபித்னாக்கள் வரும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அறியாமை காலத்தில் பெண்கள் சுத்தி கொண்டிருப்பதை போன்று நீங்கள் வெளியேறாது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். ஒரு பெண் வீட்டில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி
தன் வீட்டில் ஒரு அறையில் தனிமையில் ஒரு முசல்லாவுல இபாதத்து செய்கிற பொழுது அந்த இபாதத்து செய்யக்கூடிய அந்த இடமும் லட்சோப லட்ச மக்கள் கஅபாவை தவாஃப் செய்கிறார்கள், கஅபாவை சுற்றி வருகிறார்கள். இந்த 2 இடமும் ஒன்றும் நாங்கள் நபிகள் நாயகம். கஅபாவை எந்த அளவுக்கு கண்ணியமாக இந்த உம்மத்து பார்க்குதோ அதே கண்ணியம் ஒரு பெண் வீட்டில் தன் அறையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த இடத்திற்கு அல்லாஹ் மதிப்பை தருகிறான். ஒரு பெண் தன் வீட்டில் அறையில் கலிமா சொல்லிய நிலையில் தான் குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்படுகிற பொழுது அந்த பெண்ணின் ஈமானின் தொடர்பு அல்லாஹ்வின் அர்ஷுக்கு தொடர்பை ஏற்படுத்துது என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பெண் கலிமா சொன்ன நிலையில் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்காக ரொம்ப தொலைதூர்க்கு சிந்தனையோடு அறிவாக செயல்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் அந்த பெண்ணுடைய கலிமாவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. குடும்பத்தில் வாழக்கூடிய கணவன் மனைவி, ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து தலாக் என்று சொல்லிவிடுகிறான். உலக பார்வையில் அது ஒரு வார்த்தை, ஹதீஸினுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வை அது பெரிய கடும் சொல்லது. அல்லாஹ்வுடைய அரிசை நடுங்க வைக்கக்கூடிய சொல்லது. ஏதோ ஒரு கோபத்தில் கணவன் மனைவியை வேணான்னு சொல்றது சகஜம், யதார்த்தம், இயற்கை. ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அது பேர் அதிர்ச்சியை பெற்று தருகிறார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குச்சுன்னா என்ன ஆகும்? துனியாவுக்கு தான் ஆபத்து, துனியாவுக்கு தான் பேரிழப்பு, துனியாவுக்கு தான் நஷ்டங்கள். அல்லாஹ்வுடைய அரிசி நிதானமாக இருக்கிற பொழுது துனியாவும் நிதானமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அரிசி கலங்கினால், அது நடுங்கினால் துனியாவுக்கும் பேராபத்து என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள். ஒரு வார்த்தை தான் தலாக் என்று சொன்னதால் அல்லாஹ்வின் அரிசி நடுங்குகிறது என்கிற பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கலிமா சொன்ன நிலையில் நல்ல விஷயத்திற்காக போராடுகிற பொழுது அந்த பெண்ணின் கலிமாவின் தொடர்பு அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் செல்கிறது. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் உள்ள பெண்கள் தங்கள் குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகம் உழைத்திட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த அலை மகானிக்க, உன்னுடைய இருப்பிடம் இருக்குது அல்லவா, அந்த அலைய கைரும், அதுதான் உன்னுடைய ஆக சிறந்த இருப்பு என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஒரு பெண்ணுக்கு சிறந்த இருப்பிடம் எது என்று சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு பெண் தன் வீட்டிலே தன் அறையிலே செய்யக்கூடிய அமல்களுடைய அந்த இடமே அந்த பெண்ணுக்கு ஆக சிறந்த இடம். குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகம் உழைத்திடுங்கள் என்று நாம் இந்த தலைப்பில் ஒட்டி பேசுகிற பொழுது பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒரு நாணயத்தின் 2 பக்கம் எப்படி மிக முக்கியமானதோ அதுபோல ஒரு பெண்ணினுடைய உழைப்பென்பது ஒரு நாணயத்தை போன்று. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் மேலோட்டமாகவும் உழைத்திட வேண்டும், அந்தரங்கமாகவும் உழைத்திட வேண்டும். மேலோட்டமாக உழைப்பது என்பது குடும்பத்தினுடைய வேலைகளை மிக கவனமாக செய்வது, வீட்டை பெருக்குவது, வீட்டை சுத்தமாக வச்சுப்பது, துணிமணியை துவைப்பது, அதை மடித்து வைப்பது, வீட்டில் அழுக்கு இல்லாமல் வீட்டை சுத்தமாக பாதுகாப்பது. இப்படி குடும்பத்தில் ஒரு பெண் மேலோட்டமான காரியங்களை தொடர்ந்து செய்கிற பொழுது அந்த குடும்பத்திலே இதன் பொருட்டால் மகிழ்ச்சி தன்னால் பொங்கும். இன்னைக்கு பிரச்சனை வர்றது அதனால தானே. குடும்பத்தில் வீட்டை பெருக்கிறதே இல்லைங்க, அதெல்லாம் பஞ்சாயத்தில் வருது. வீட்டை சுத்தமாக வசிக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் பஞ்சாயத்தில் வருது. துணிமணி துவைக்கிறது இல்லை, ஒரே அழுக்காக கிடக்குது, அதெல்லாம் வருது சண்டையில். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான காரணம் ஒரு குப்பையை பெருக்குவது என்றால் அது அந்த பெண் அதை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வரணும் கணவன் மனைவிக்கு மத்தியில் அப்படின்னா அங்கு உள்ள அழுக்கு துணிகளை அந்த பெண் முதல்ல துவைத்து மடித்து வைக்க வேண்டும். நான் அப்புறம் பெருக்கிக்கிறேன், நான் அப்புறம் துவைச்சிக்கிறேன், நான் அப்புறமா தான் சுத்தம் செய்வேன் அப்படின்னு ஒரு பெண் தள்ளி போட்டாள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சி இந்த பெண் விரும்பவில்லை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு நாணயத்தில் எப்படி 2 பக்கம் முக்கியம், அதுபோல மறுபக்கம் ஒரு பெண் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அந்தரங்கமாக உழைப்பதில் ஆக அதிக கவனம் எடுக்க வேண்டும். அந்தரமாக எப்படி நம் கவனம் எடுக்கணும்? மேலோட்டமான்னு சொன்னால் இப்போ சொன்ன வேலைகள் நாம் ஒப்பிடலாம். அந்தரங்கம் என்று பார்க்கிற பொழுது ஒரு பெண் காலையிலிருந்து இரவு வரைக்கும் வீட்டிலே பயணிக்கிறார். குடும்ப பயணி என்று சொன்னால் அது பெண்ணுக்கே பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த பெண் சுய தேவைகள் இடங்கள் போக
இல்லற வாழ்க்கை நேரங்கள் போக பாக்கி அத்தனை நேரத்திலையும் ஒரு பெண் தன் நாவுகளோடு எப்பொழுதும் சலவாத்து முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சமையல் செய்கிற பொழுது, ஒரு காய்கறியை நறுக்குகிற பொழுது, ஒரு துணிமணியை துவைக்கிற பொழுது, காய வைக்கிற பொழுது, குடும்பத்தில் எந்த வேலையோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் ஒரு பெண் தன் நாவுகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் காலையில் ஸ்டார்ட் பண்ண நைட்டு வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அதுவே ஒரு 1000 வந்துடும். ஒரு நாள் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு நாள் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒரு நாள். ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றாக நாம் குடும்ப வேலைகளிலே சுய தேவைகள் போக, இல்லற நேரங்கள் தேவைகள் போக, பாக்கி அத்தனை நேரங்கள்லையும் அமல்களை கொண்டு நாம் குடும்பத்திலே காரியங்களை வேலைகளை நகர்த்தினால் அந்த அமல்களின் பரக்கத்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சென்றார்கள். போன நபிகள் நாயகம் திரும்பி வருகிறார்கள். போவதற்கு முன்னால் பார்த்தார்கள், அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் முஸல்லாவிலே அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகையை முடிச்சுட்டு மீண்டும் வர்றாங்க. 2 மணி நேரம் கழித்து மீண்டும் அதே முஸல்லால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் கேட்டாங்க, காலிலேருந்து இது வரைக்கும் இப்படியே உட்கார்ந்துருக்கிறியா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி உட்காருன்றது தேவையில்லை, நான் ஒரு திக்ரு சொல்கிறேன், அதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சொல்லு போதும், அது காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சொன்ன நன்மையை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுடைய அத்தனை நன்மைகளும் அது உனக்கு உள்ளடக்கிறது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த திக்ரை நீ காலையில் ஒரு 3 வாட்டி சொல். நபிகள் நாயகம் சொல்ல வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இபாதத்திற்கு குறிப்பிட்ட நேரங்களை தந்துவிட்டு பாக்கி அத்தனை நேரங்களிலும் உங்கள் நாவுகள் என்றைக்கும் இபாதத்திலேயே மூழ்கி இருக்க வேண்டும். நிறைய பெண்களை பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தில் சமையல் பண்ணும்போது காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு, இல்லை எத்தனையோ தமிழ் பாடல்கள் ஹிந்தி பாடல்கள் கேட்டுட்டு தான் சமையல் பண்ணுறாங்க. அல்லது எஃப்எம் ஒரு பாட்டு வீட்டில் அது பாட்டு ஓடிட்டு கிடக்கும். அல்ல இவங்க எஃப்எம் ஆன் பண்ணிவிடுவாங்க, இவங்க ஒரு எஃப்எம் ஓடிட்டு இருக்கும். அல்லது டிவியில் ஏதாவது பாட்டுகள் ஓடிட்டு இருக்கும். மனிதர்கள் தானே, ஆனால் இதையும் தாண்டி நாம் வாழ வேண்டும். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் உழைக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பு இவையெல்லாம் உள்ளடங்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எந்த நேரமும் சலவாத்தோடு குடும்ப வேலைகளில் ஈடுபட்டால் அதனால் என்ன மாற்றங்கள் உண்டாகும் தெரியுமா தாய்மார்களே? ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுங்க. நீங்கள் தொடர்ந்து சலவாத்தை ஓத 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 நீங்கள் அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் பெறுறீங்க. அல்லாஹ்ட்ட உங்களுடைய மதிப்பு, அது அந்தஸ்து வேற மாதிரி உயருது. எப்படிப்பட்ட அந்தஸ்து தெரியுமா? நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அந்த துவா அல்லாஹ் மறுக்க மாட்டான். நீங்கள் கோரிக்கை அல்லாஹ்ட்ட முன் வச்சிங்கன்னா அல்லாஹ் அந்த கோரிக்கையை நிராகரிக்க மாட்டான். ஏன்? உங்கள் நாவுகள் ஹபீபை புகழ்ந்த நாவுகள், எந்த நேரமும் ரசூலுல்லாவை துதித்த நாவுகள். அந்த நாவுகள் ஸலவாத்து சொன்னதின் பரக்கத்தால் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே வந்தாலும், ஒரு இன்னலே வந்தாலும், ஸலவாத்து எப்பொழுதும் சொன்ன அந்த பெண் ஒரு முஸல்லாவை விரித்து தொழுது துவா கேட்டாலே போதும், மலையளவு பிரச்சனை அல்லாஹ் மடு அளவுக்கு கொண்டு வந்து விடுவார். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் துன்யாவிலே மூழ்கி விட்டார்கள். மலையளவு பிரச்சனை வந்த பொழுது அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்கிறார்கள், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, முடிவு காலம் பிறக்கலை. அன்பார்ந்தவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு நாம் உழைக்கணும் என்ற தலைப்பில் பல கண்ணோட்டங்களில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சமையல் செய்கிற பொழுது அல்லது ஒரு இறைச்சி சால்னா வைக்கிற பொழுது நபிகள் பெருமானார் சொன்ன ஒரு அற்புதமான செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் சால்னா வைத்தால், அதுவும் இறைச்சி சால்னா வைத்தால் கொஞ்சம் கூட என்ன செய்யுங்க, அது சேர்த்து சமையல் பண்ணுங்கன்னா. ஏன்னு கேட்ட பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சமைக்கிற பொழுது அந்த வாடை பக்கத்து வீட்டுக்கு போகும். அவங்க வீட்டில் அன்றைக்கி ஏதாவது ஒரு சாதா சீதாவாக இருக்கலாம், நீங்கள் நல்ல மனமனக்குன்னு சமைச்சு நல்ல சாப்பிட்ற அந்த உணவுனுடைய வாடை அவங்க வயிற்றுக்கு, அவங்க நாவுக்கு, அவங்க மனசுக்கு போயிட்டு நமக்கு தரலையே, நம்மளை விட்டுட்டு சாப்பிட்டாங்களே அப்படின்னு அந்த அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த கவலை இருக்குது பாருங்கள், அது உங்களை பாடாப்படுத்திருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நல்லா கவனிங்க, நபிகள் நாயகம் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லலை. உங்களுடைய சொந்தத்தை இன்னிலேருந்து இது ஏன் சொந்தம் இல்லை, உங்கள் சொந்தம் அப்படின்னு உறவுகளை மாற்றி விட சொல்லலை. நீங்கள் அடுப்பில் வைக்கிற சால்னா, கறி சால்னா, அது சில வீடுகளில் கட்டியாக வைப்பாங்க சால்னா. இவ்வளோ கெட்டியாக கொடுக்கணுமா அந்த வீட்டுக்கு?
நாங்கள் கஷ்டப்பட்டு கறி வாங்கி கஷ்டப்பட்டு சூட்டில் சமைச்சு நோகாமல் அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு கட்டுறா கறி சால்லாம் கொடுக்குறோமா அப்படின்னு ஒரு மனசு வரலையா? ரசூல்லா அதுக்கும் சொல்கிறாங்க, கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றுங்கன்றாங்க. தண்ணியை ஊற்றி கொடுங்க, ஆனால் கொடுக்காம இருந்துடாதீங்க. ரசூல்லா என்ன சொல்ல வராங்க? அப்படி நீங்கள் கொடுப்பதால் உங்களுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும், உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம் பெருகும். ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்ற அந்த இன்பம் இருக்கே, ஆக உலகத்தில் பேரின்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற பொழுது வாசல்ல எட்டி பார்ப்பாங்க, யார் மிஸ்கின் போறான். யாராவது ஒரு ஆள் போயிட்டான்னா கையை பிடிச்சி கூட்டாங்க, உட்கார வச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மிஸ்கினோட தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவு உண்ணாங்க வரலாறு. ஒருவரை சாப்பிட வைத்து அல்லது ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு ஒரு குடும்பம் பகிர்கிற பொழுது உண்ணுகிற பொழுது அந்த குடும்பத்தில் தன்னால மகிழ்ச்சி அல்லாஹ் உண்டாக்குறான்னாங்க நபிகள் நாயகம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு சால்னா கொடுக்குற பொழுது என்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? நீங்கள் கவனிக்கலாம். என்ன அதில் குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகம் உழைத்திடுகின்ற தலைப்பில் சால்லாவை பற்றியே ரவுண்டு கட்டி பேசுறீங்களே அப்படின்ற எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகளில் வரலாம். நல்லா நுட்பமாக கவனிங்க. இந்த சால்லா மேட்டரில் அல்லாஹ் நிறைய சந்தோஷங்களை வச்சிருக்கிறான். சில வீடுகளில் சால்லா வைக்க தெரியாது, சால்லான்ற பேரில் ஏதாவது வச்சு விட்டுருவாங்க. காலம் முழுக்க அந்த வீட்டில் கணவன் பிள்ளைமார்கள் வேற வழி இல்லை தகுதின்னு சொல்லி கிராமத்து வரைக்கும் அப்படி தான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வைக்கிற சால்லா உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிடுகிற பொழுது அந்த வீட்டில் உள்ள அந்த பக்கத்து வீட்டில் உள்ள யாராக இருந்தாலும், அது தாத்தாவோ பாட்டியோ பேரனோ பேத்தியோ மாமனோ மச்சனோ அத்தை யாராக இருந்தாலும், நீங்கள் கொடுத்த சால்லாம் அந்த வீட்டில் எல்லாரும் ஊற்றி சாப்பிடும் பொழுது அவங்க வயிறு நிறையறதுக்கு முன்னாடி அவங்க மனசு நிறைஞ்சு அவங்க செய்கிற அந்த துவா இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் இன்றைக்கு சுவையாக எங்களுக்கு உணவுக்கு சால்னா தந்த இந்த அண்டை விட்டார் வாழ்நாள் முழுக்க நீ சந்தோஷமாக வைத்து அவங்க செய்கிற அந்த துவா இருக்கு பாருங்க. இதுதாங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் உழைக்க வேண்டிய உழைப்பினுடைய பாதை. இதுதான் வடிவங்கள், இதுதான் விதைகள். இதை வந்து இன்னைக்கு நம்ம வீடுகளில் எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க? ஒரு அல்வா வாங்கிட்டு வந்தாலும் ஒரு சால்னா சமூக ஜன்னலை சாத்து, பக்கத்து வீட்டுக்கு வாட போயிடக்கூடாது. ஒரு காலம் இருந்தது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் நறுமணங்களை பக்கத்து வீட்டுக்கு தருவார்கள், தைலம் பாட்டல்களை பக்கத்து வீட்டுக்கு தருவார்கள், சின்ன சின்ன அன்பளிப்புகளை பக்கத்து வீட்டுக்கு அன்பளிப்பு செய்வார்கள், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு அது எதுவுமே இல்லை. அதனால குடும்பத்தில் சந்தோஷம் என்பது எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சில காலங்களில் பெண்கள் சொல்வார்கள், என் கணவன் எனக்கு மட்டும்தான் என்று ஒரு ராகத்தோடு சொல்வார்கள். அது அப்படியே மாத்திங்க, என் குடும்ப சந்தோஷம் என் கையில், என் குடும்ப மகிழ்ச்சி என் பொறுப்பு, என் குடும்பத்திற்கு நான் தான் சந்தோஷப்படுவதற்கு மகிழ்ச்சி படுவதற்கு நான் தான் முதலில் ஒரு பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கணும் என்று ஒவ்வொரு பெண்ணும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் மட்டும்தான் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி வருவதற்கான 1000 வழிகள் உண்டாகும். நிறைய வீடுகளில் புலம்பல் இருக்குது, இந்த வீட்டில் மட்டும் என்ன சாப கேடுன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்குது, காலையில் விடிஞ்சாலும் விடியாமல் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதுனா வீடா சுடுகாடா அப்படி எத்தனை வீடுகளில் பேசுகிறாங்க தெரியுமா? இதெல்லாம் எதனால? ஷரியத்தினுடைய சின்ன சின்ன அற்புதமான ஹிக்மத்தான நுணுக்கமான காரியங்களை இன்றைய குடும்ப பெண்கள் செய்ய தவறிவிட்டார்கள். ஒரு முறை ருபையு பின்த் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருக்கும் அன்சாரி ஒரு பணிப்பெண்ணுக்கும் ஒரு சண்டை ஏற்படுது. சண்டையில் ருபை பின்த் என்ன செய்கிறாரு, அன்சாரி பெண்ணினுடைய பணிப்பெண்ணினுடைய முன்வரிசையின் பல்ல உடைச்சிடுறாரு. 1-2 பல்லு உடைஞ்சிருது. அந்த பணிப்பெண் என்ன செய்கிறாங்க, அந்த உடைஞ்ச பல்லோடு தன் குடும்பத்தில் போய் புகார் செய்கிறாங்க, இந்த மாதிரி சண்டையில் என்னை தாக்கிட்டாரு. அந்த குடும்பத்தார்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பல்லு உடைச்ச ருபைபின் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க, நஷ்டஈடு கேட்குறாங்க. அவர் அதுக்கு என்ன செய்யல, இணங்கலை. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போயிட்டாங்க இந்த பிரச்சனையை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு உடைச்ச அவரையும் பல்லு உடைக்கப்பட்ட அந்த சஹாபி பெண்ணையும் கூப்பிட்டு எல்லாமே விசாரிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்துதான் ஆகும். அவர் எப்படி ஒரு பல்ல உடைச்சாரோ அதுமாதிரி நீ என்ன செய்யணும், அவர் பல்ல உடைக்கணும்ட்டாங்க, பதிலுக்கு பதில். ருபை பின்த்துக்கு ஒரு பெரிய மன வருத்தம், இது சரி வராது, இப்படி செய்ய விடக்கூடாது.
ஆனால் ருபை பின்துடைய சகோதரர், அவருடைய சகோதரர் இபுனு நஸ்ரு, அனஸ் இப்னு நஸ்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யா ரசூலுல்லாஹ் இதை நீங்க தடுத்து நிப்பாட்டணும், ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இதை வேற வழியில நீங்க பஞ்சாயத்து பண்ணலாமே, பதிலுக்கு பதில் செஞ்சுதான் ஆகணுமா? அனஸ் இப்னு நஸ்ர். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய சட்டம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதில் எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. யார் தவறு செய்தாலும் தவறுக்கு தவறுதான் பரிகாரம். அவர்கள் குடும்பத்தார்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஹைர் என்றார்கள் நபிகள் நாயகம். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்சாரி பெண் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லோரும் என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகத்திட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் இவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தை போயிருக்கு, நாங்கள் அந்த சஹாபியை மன்னிச்சுடுறோம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், நம்ம குடும்ப பெண்களுடைய முகத்தில் யாராவது கீரல் போட்டால் நாம் அது என்ன செய்யணும், கண்டுக்காமல் விட்டுருவோமா? அல்லது நம்ம குடும்ப பெண்களுடைய முன்வரிசை பல்ல ஏதாவது ஒரு பல்ல தட்டி தூக்கிட்டா நம்ம விட்டுருவோமா? எப்படி பொங்குவோம்? நம்ம கவனிக்க வேண்டியது, அன்றைக்கு அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார், அந்த குடும்ப பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பதிலுக்கு பதில் பழிவாங்கக்கூடிய அங்கீகாரமும் ஒரு அனுமதியும் இருந்தும் கூட அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன ஆலோசனை செஞ்சாங்க தெரியுமா? எதுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு, எதுக்கு இந்த பிரச்சனையை வளவலன்னு இழுத்துக்கிட்டு போகணும்? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன? குடும்பத்தில் ஒரு மஷூரா போகுது, அன்சாரி பெண்கள் குடும்பத்தில். இப்போ எல்லாரும் சொன்ன முடிவு என்ன? இதற்கு மன்னிப்பு தான் ஒரு தீர்வு என்று சொல்லி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நாம் விளங்கிக்க வேண்டிய செய்தி, குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சண்டைகள் அதற்கு முற்றுப்புள்ளி உடனே வைக்கணும்னா 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் முதல்ல மன்னிப்பு கொடுத்துடணும். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இதை இத்தோடு விட்டுட்டு நான் மன்னிச்சிடறேன் முன் வந்து சொல்லணும். அப்படி அந்த பிரச்சனைகள் ஒரு பெண் சொல்லுகிற பொழுதுதான் அந்த நொடி ஆயிரக்கணக்கான சந்தோஷம் இந்த குடும்பத்தில் பெருகும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குடும்ப பெண்கள் மாத்திரம் அன்றைக்கு சம்மதிக்காவிருந்திருந்தால் ருபை பின்த் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய முன்வரிசை பல்லை அன்சாரி பணிப்பெண், ஒரு அடிமை பெண் உடைப்பதை நபிகள் நாயகம் கண்கூடாக பார்த்திருப்பார்கள். இந்த காட்சி நடக்காமல் போனதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் விடலை, படி தீர்த்தே ஆக வேண்டும் என்று நிற்கிறாங்க. ஆனால் அந்த குடும்ப பெண்கள் மன்னிப்பை கையில் எடுத்தார்கள். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹு தாலா சில பேருடைய துவாவை மறுக்கவே மாட்டான். ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அது எந்த நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்றுப்பான். அனஸ் இப்னு நதுர் இவங்க சாதாரணமான ஆள் இல்லை, இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அல்லாஹ் அதை உடனே நிறைவேற்றுவான். ஏன் அதை ரசூலுல்லாஹ் இந்த சஹாபிக்கு இவ்வளோ போற்றி பேசுகிறாங்க? அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இந்த தீனுக்காக அவ்வளோ உழைத்தவர்கள், 1000 அம்புகளை தன் உடலிலே ஏந்தியவர்கள் தீனுக்காக. இது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி பின்புலம் யார் என்று கேட்டால் இவர்களுடைய குடும்ப பெண்கள் தான். அன்பார்ந்தவர்களே, குடும்ப பெண்கள் ஒரு கணவன் குடும்பத்திற்குள் அல்லது குடும்பத்திற்கு வெளியில் அல்லது தன் குடும்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது வெளியிலால் ஏற்படைய பிரச்சனை, இது அத்தனைக்கும் ஒரு பெண் தான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு பெண் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பது அல்லது சண்டையை பெரிதாக்குவது இதல்ல ஒரு பெண்ணுக்கான அழகு. இதை பெண் செய்தால் அந்த பெண்ணால் அந்த குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. நிறைய பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, 6:30 மணிக்கு உட்காந்தா 10:30 மணி வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருது. புரியலன்னு நினைக்கிறேன். 6:30 மணிக்கு தொடங்குற சீரியல் 10-11 மணி வரைக்கும் போடுறானா இல்லையா, 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க. அதனால நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க என்ன செய்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். எங்களை சந்தோஷப்படுத்தவே என்னது சீரியல் நடிகர்கள் இருக்கிறாங்க, வகை வகையாக கதைகளை கொண்டு போகிறாங்க, வித்தியாசமாக கேரக்டரில் நடிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு குடும்பத்தில் இயற்கையாக வர்ற சந்தோஷத்தை விட இவங்கள மாதிரி செயற்கையாக கொண்டாடுற சந்தோஷமே எங்களுக்கு பெருன்னு சொல்லி நிறைய பேர் அதெல்லாம் ஏமாற்று வேலை. நம் ஈமானே அது சாப்பிட்டு விடும். இயற்கையாக வர்றக்கூட அந்த சந்தோஷம் தான் காலத்தால் நிலைத்து நிற்கும் என்றார்கள் நபிகள் நாயகம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை வெளியே போயிருந்தாங்க, ஆயிஷா அம்மா வீட்டில் இருந்தாங்க. ஒரு பெண் 2 குழந்தைகளை கூட்டு வந்தாங்க. ஏதாவது யாசகம் கேட்டாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த 2 பேரிச்சம்பழத்தில் ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. அந்த குழந்தைகள் சாப்பிட்டு மீண்டும் கேட்கும் பொழுது தனக்குன்னு வச்சிருந்த பேரிச்சம்பழத்தில் செஞ்சாங்க அந்த அம்மா, அதே அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா அம்மா சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இந்த பெண் சுவனம் செல்வாள். சீரியல் பார்த்தா சொர்க்கம் போவான்னு சொல்லல நபிகள் நாயகம். ஒரு பேரிச்ச பழம், தனக்கு சாப்பிட வேண்டிய ஒரு பேரிச்ச பழம் தனக்கு இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகள் சாப்பிட்டால் மகிழ்வார்கள், பசி போகும், தன் பிள்ளைகள் தன் தாய் தனக்கு பசி ஆற்றினாள் என்ற அந்த சந்தோஷம் அந்த பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளங்களிலே விதை உண்டாகும் என்று ஒரு பெண் அன்று நினைத்தால் அல்லவா, அந்த நினைப்புக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றான். ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கொடுத்ததுனால அல்ல, அந்த எண்ணங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்திலே அழகாக ஆங்காங்கே ஒட்டி இருக்காது. எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றாக செயல்படுத்த வேண்டும். தாதுர் ரிஃபா என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வர்றாங்க. அந்த யுத்தத்தில் நடந்து வரும் பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலி அவர்கள் நடந்து வர்றாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியுடைய ஒட்டகம் பேரிச்ச தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய ஒட்டகம். அந்த ஒட்டகம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் இதை பார்த்துட்டு கேட்டாங்க, எல்லா ஒட்டகமும் வேகமாக போகுது, ஓ ஒட்டகம் ஏன் ரொம்ப சோகமாக போகுது? ஜாபிர் இப்னு அப்துல்லா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகத்துக்கு தீனி கொடுக்க முடியல, அது பராமரிக்க முடியல, அப்படி இப்படி. நபிகள் நாயகம் உடனே அந்த இடத்துல அந்த ஒட்டகத்திற்காக துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த ஒட்டகத்தை சீர் பாயும் வேகத்தை நீ என்ன செய், ஓடச் செய். இந்த ஒட்டகத்துக்கு புத்துணர்ச்சியை கொடு. ரசூலுல்லாஹ் ஒரு பிராணிக்கு துவா செய்கிறாங்க. ஒரு பிராணிக்கு துவா செஞ்ச உடனே அல்லாஹ் அந்த துவா கபூல் செய்கிறான். அந்த ஒட்டகம் அதிவேகத்தில் போகுது. அடுத்து ரசூலுல்லாஹ் ஜாபிர் இப்னு அப்துல்லா கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா இங்கே வா, நீ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா சொன்னாங்க, நான் முடிச்சுட்டு யார் சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. ஆய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம கேட்போம்னா ஆச்சரியத்தோட, எப்போ ஆச்சு? ரசூலுல்லாஹ் அடுத்து நாம் என்ன செய்வோம், எப்போ ஆச்சு, எப்படி ஆச்சு, இதான் நாம் கேட்போம். தாச்சா போட்டியா, பிரியாணி போட்டியா, இதை தான் நாம் கேட்போம். நபியுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? அவன் நீ யார் கல்யாணம் பண்ண? குமரி பெண்ணை கல்யாணம் பண்ணியா, விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணியா? ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே ஜாபிர் இப்னு அப்துல்லா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் குமரி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். ஏன்? நான் விதவை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். ஏன்? குமரி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, வயது பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நீ வயது பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா நீ அவரோட விளையாடுவ, அவள் உன்னோட விளையாடுவான். நாம் கவனிக்கணும் தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பத்தில் மகிழ்ச்சி வருவதற்கு ஒரு புகுந்த வீடாக இருக்கட்டும், பிறந்த வீடாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிற குமரி பெண்களால் இந்த சமூகத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி வருவதற்கான 1000 வழிகள் இருக்குன்னாங்க நபியெல்லாம் இந்த வரலாற்றில். ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறாள் என்று சொன்னால் அந்த குமரி பெண்ணால் அந்த குடும்பத்திலே சந்தோஷங்கள் கொட்டும் என்றார்கள் கண்மணி நாயகம். ரசூலுல்லாஹ் தானே கேட்டார், நீ கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா நீ ஜாலியாக அவ கூட விளையாண்டுருப்ப, அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுருப்ப. அப்பளம் உடைக்கிறது, தலையில் வந்து அப்பளத்தை வச்சு அடிக்கிறது, இந்த பந்தை உருட்டி விடுறது நிறைய நடக்குதுல இன்னைக்கு இஸ்லாத்தில் இல்லாததெல்லாம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விளையாட்டு நடத்திட்டு ஒரு விதவை பெண்ணிட்ட என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகளை பெற்று குடும்ப நல்ல அனுபவம் பெற்று ஒரு பெண்ணிட்ட போய் என்ன செய்ய முடியும்? ஒரு வயதான பாட்டி கிட்ட போய் பேசுறதுக்கோ ஒரு கன்னி பெண்ணிட்ட பேசுறதுக்கோ 1000 வித்தியாசம் இருக்கு அல்லவா குடும்பத்தில். நம்ம குடும்பத்தில் நம்ம பாட்டி கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்? ரொம்ப ஸ்லோவாக பேசுவோம், ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது. ஆனால் அதே வீட்டில் உள்ள ஒரு கன்னி பெண் பாலிகாண்ட பெண் பேசும்போது ஸ்லோவாக பேசுவோமா? ரொம்ப ஸ்பீடாக பேசுவோம், படபடன்னு பேசுவோம், ஏன்னா அவங்க ரொம்ப அவ்வளோ அப்டேட்டில் இருப்பாங்க. ஒரு விதவை பொண்ணு போய் கல்யாணம் பண்ணுறீ, அதில் என்ன உனக்கு? இப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் சொன்னார், யார சொல்லலாம், இங்கே கேட்கறது சரிதான், கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணியிருந்தால் நானும் விளையாண்டுருப்பாங்க விளையாண்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு 7 தங்கச்சி இருக்கிறாங்க. யார சொல்லலாம், நீங்கள் எத்தனை தங்கச்சி இருக்கிறாங்க? 7 தங்கச்சி. எங்கள் பாப்பா உஹுது போரில் ஷஹீத் ஆகிட்டாங்க. நான் தானே அந்த தங்கச்சிக்கு கார்டியன், நான் தானே பாதுகாப்பு, நான் தானே பராமரிக்கணும், ஒவ்வொன்றா நான் தானே கரை சேர்க்கணும். இந்த நேரம் பார்த்து நான் வந்து ஒரு கன்னி பெண்ணை கூட்டியாந்து என் வீட்டில், ஆல்ரெடி 7 கன்னி பெண்ணுகள் இருக்கிற வீட்டில் நான் ஒரு கன்னி பெண்ணை கூட்டாந்து எப்படி யார் ரசூலல்லாஹ்? நீங்கள் ஆழமாக கவனிங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி இல்லற வாழ்க்கை நடத்துவதற்காக விதவை பெண்ணை கூட்டு வரல. கல்யாணம் முடிச்சு தன்னுடைய தங்கச்சிகளுக்கு அனுபவம் கிடைக்க வேண்டும், தங்கள் தங்கச்சிகளுக்கு தலைவாரி விட, தங்களுடைய தங்கச்சிகளுக்கு தர்தீபை சொல்லிக் கொடுக்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க ஒரு கன்னி பெண்ணால் முடியாது. கல்யாணமாகி குழந்தைகளை பெற்று கணவனை இழந்து
வாழ்விலே பல பள்ள மேடுகளை கடந்த ஒரு விதவை பெண்ணால் மாத்திரம்தான் இந்த குடும்பத்தை சீர் செய்ய முடியும், இந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு பெரிதாக உழைத்திட முடியும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய 2 ஆழமான செய்தி. ஒன்று, அது பிறந்த வீடோ புகுந்த வீடோ ஒரு கன்னி பெண்ணாலும் அல்லது ஒரு விதவை பெண்ணாலும் இந்த சமூகத்திற்கு மாற்றங்கள் கிடைக்குமோ இல்லையோ, ஒரு குடும்பத்திற்கு நிறைய மகிழ்ச்சி கிடைப்பதற்கான 1000 வழிகள் இருக்குது. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற ஸ்டேஜில் வீட்டில் பெண் இருக்குது, ஆனால் சந்தோஷங்கள் இல்லை. அல்லது கல்யாணம் முடிச்சு கணவனை இழந்த விதவை பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவர்களால் குடும்பத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதற்கான காரணங்கள் என்ன? தீன் சார்ந்த சபைகளை நம் குடும்ப பெண்கள் அதை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்களே உழைத்து நின்ற தலைப்பை ஒட்டி நாம் பார்க்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் வந்தார், கிராமவாசி. எதுக்கு வந்தார் தெரியுங்களா? தான் பொண்டாட்டியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். கொடுமைன்னு சொல்லி ஒரு ஆலயத்துக்கு போனான். அங்கே போனால் அங்கே ஒன்று கொடுமை என்ன செய்தான், டிங்கிட்டாங்கன்னு ஆடுதான். அது மாதிரி தன் மனைவியை பற்றி புகார் கொடுக்க உமரிடத்தில் வந்த ஒரு கிராமவாசிக்கு பேர் அதிர்ச்சி. வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஜன்னல்கிட்ட அந்த கிராமவாசி நின்று பார்க்குறாரு. அங்கே உமரில் பாட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க தான் மனைவி கிட்ட. உமருடைய மனைவி உமரை திட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன்மாரில் வீட்டில் உள்ள மனைவிமார் இன்றைய காலகட்டம் திட்டுற ஸ்டைல் வேறு, அது சொல்லக்கூடாது. அது வேற மாதிரி திட்டுவாங்க, ரொம்ப மரியாதையாக திட்டுவாங்க. உமருடைய மனைவி அப்படி திட்டலை. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா, உங்களுக்கு தெரியாது, இது மாதிரி தான் அன்னைக்கு திட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ளவங்க அப்படி கிடையாது. இந்த எருமாடு, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு அது இல்லையா, இது இல்லையா, அப்படி. இவங்க திட்டத்தை பார்த்துட்டு வந்த கிராமவாசி ரிட்டர்ன் திரும்பிட்டாங்க. உமருல்லா இதை கவனிச்சுட்டு, எப்பா இங்கே வா, என்னை பார்க்க வந்த, ஏன் திரும்பி போகிற? இல்லையா உமர் அவர்களே, நான் என் மனைவியை பற்றி உங்கள்கிட்ட புகார் கொடுக்கலான்னு வந்தேன். ஓயாமல் என்ன சட்டை போட்டுனே கிடக்கிறா. இங்கே வந்து பார்த்தா என் நிலைமையோட உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் என்ன செய்யுங்க, நான் திரும்பிட்டேன். நான் இந்த இடத்துல நாம் கவனிக்கணும். உமருல்லா சொன்னாங்க, எப்பா குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். அது ஜனாதிபதி குடும்பமாக இருக்கட்டும் அல்லது செருப்பு தைக்கக்கூடிய குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். வெளியில் பெரிய அச்சர்த்து, பெரிய பேச்சாளர், ஆனால் வீட்டில் போனவர் வாயை போதிட்டு தான் இருக்கும். அங்கேயே போய் அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்து அப்படின்னு அவர் வாயை திறந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. பொதுவாக ஓதிடுவாங்க மனைவி. சாப்பாடே கிடையாது உனக்கு. உமர் சொன்னாங்க, என் மனைவி என்னை திட்டுகிற பொழுது நான் ஏன் தம்ம அமைதி காத்தேன்? குடும்ப மகிழ்ச்சிக்கு உமர் இருந்தா காரணம் சொல்கிறாங்க. என் துணிமணியை துவைக்கிறா, என் துணிமணியை மடித்து வைக்கிறா, எனக்கு நல்ல உணவை சமைச்சு கொடுக்குறா, எனக்கு சமயங்களில் உடல் வலி என்றால் என் பாதங்களை பிடித்து விடுகிறாள், எனக்கு தாகம் என்றால் தண்ணீர் கொண்டாந்து தருகிறாள், எனக்கு சோகம் என்றால் என்னோடு துணை நிற்கிறாள், நான் ஹராமான வழியில போகாமல் இருக்க எனக்கு ஹலாலான இல்லற வாழ்க்கையை தருகிறாள். இத்தனை நலவு செய்கிற என் மனைவி எனக்கு என்னை திட்டுறதுல நான் வாய்மூடி கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு நாங்கள் உணர்ந்துதான். இவ்வளவு நலவுகள் என் மனைவியால் எனக்கு கிடைக்கிற பொழுது நான் கொஞ்சம் அமைதியாக சைலண்டாக இருக்கிறது தானே நல்லது. இதில் நமக்கான படிப்பினை என்னன்னா, ஒரு பெண் தன் கணவனை திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்திடணும், கணவனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அது முறையாக கண்டிச்சிடணும். அப்படி திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தாவிட்டால் பஞ்சாயத்தில் 4 பேர் திருத்துவாங்க. ஒரு புருஷன் அங்கே மேவுண்டு இங்கே மேவுண்டு, இப்போ வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க, யாரோ கேள்வி கேட்பார்கள். ஒரு மனைவி தன் கணவனை கண்டிக்க முன் வந்துட்டா ரோட்டில் போகிறவங்க யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. உமரில்லா கேட்ட உலகம் தானே இது, நாமெல்லாம் ஏமாத்துறோம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் தன் கணவன்மார்கள் செய்யக்கூடிய தவறுகளை கேட்டால் கோவப்படுவார், அடிச்சிருவார், முறைச்சிடுவார், அப்படி நாமளே கற்பனை பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்மளோட அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. நம்ம எங்கே வாயை திறந்தா அவங்க நம்மளை சத்தம் போட்டுருவாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு உழைத்திருங்கள் என்ற நம்ம தலைப்பில் ஒரு சால்னா வைக்கிறது, சோறாக்குறது, அப்படி இப்படி துவைக்கிறது மாத்திரமல்ல, இது அத்தனையும் ஒரு பெண் பின்தொடர்ந்து செயல்பட வேண்டும். மனைவிமார்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் குடும்பத்தில். கணவன் வர்றதுக்கு முன்னாடியே சமையல் ரெடியாக இருக்கணும். இது குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிய காரணம். கணவன் வேலை விட்டு வந்து பசியில் இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த அம்மா சாப்பாடு கொண்டு போய் சட்டியில் உழ வைக்கும். முடிஞ்சு போச்சு. இவர் அவங்க மாமியாருக்கு ஃபோனை போட்டுருவார்,
உன் பொண்ணுக்கு என்ன நீ சொல்லி கொடுத்த ஒன்றும் தெரியல, இப்போதான் சோறை சொன்னது சட்டியில் கொலை வைக்க போய்க்கிறா, எனக்கு பசி இங்கே கொலை வெறியாக இருக்குது, உன் பொண்ணை என்ன பெத்த என்ன வளர்த்த, 1008 பிரச்சனைகளுக்கு காரணம் குடும்பத்தில் உள்ள பெண்கள் கவனிப்பது கிடையாது. கணவனுடைய துணிமணிகளை கணவன் கேட்பதற்கு முன்னாலே துவைத்து மடித்து அதை அயன் செய்து கணவன் கேட்பதற்கு முன்னால் இந்தாங்க இன்னைக்கு இதை தான் நீங்கள் போடுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போங்க. அப்படி பெண்கள் இன்னைக்கு யாருங்க இருக்கிறா? கணவன் கேட்பார், எங்க என் சட்டை, பாப்பா மேலே காய் போய் எடுத்துக்க போ. கணவன் கேட்பார், எங்க என் பேண்ட், அந்த கலர் பேண்ட்டை காணும், அது அந்த அழுக்கு கூடையில் கிடக்குது, நீ எடுத்து துவச்சி போட்டுக்கோ. ஒரு மனைவி தன் கணவனுடைய பசியை போக்குவதற்கு முன்னதாகவே தயார் செய்து வைக்க வேண்டும் உணவு. ஒரு மனைவி தன் கணவனுடைய ஆடைகளை சுத்தம் செய்து அதை அயன் செய்து அவர் கேட்பதற்கு முன்னால் அவர் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனுடைய அனைத்து விஷயங்களிலும் முன்னக்கரை எடுத்து, கணவன் அதை தேடுவார், இதை கேட்பார், அப்படி நினைப்பார், இப்படி இருப்பார், அத்தனைக்கு ஒரு பெண், குடும்ப பெண் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். காலை டிஃபன், மதிய லஞ்சு, நைட்டு டின்னர் இது பண்ணிட்டு அப்படி பேசாம கையில ரிமோட் பிடிச்சின்னு உட்காந்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பெண்கள் குடும்பங்கள்ல செல்போனை வச்சுக்கிட்டு நேர காலங்களை கழிக்கிறாங்க. அதனால தான் குடும்பங்கள்ல சந்தோஷமே கிடையாது. இன்னைக்கு குடும்ப பெண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க தெரியுமா? சமூக வலைதளங்கள்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. கணவன்கிட்ட இஸ்ராயல் மாதிரி முகத்தை வச்சிருக்கிறாங்க. இஸ்ராயல் ரூ எடுக்க வர இஸ்ராயல் எப்படி இருப்பார்? ஒரு முறைச்சிட்டு இருப்பார், சிறுச்சினவா ரூ எடுப்பார், உயிரெடுக்கிற இஸ்ராயல். இன்னைக்கு உள்ள பெண்மார்கள் கணவன் கிட்ட அல்லது குடும்ப மெம்பர்ஸ் கிட்ட இஸ்ராயல் மாதிரி முகத்தோற்றம். ஆனா வலைதளங்கள்ல சமூக சோசியல் மீடியால வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறாங்க? ஹாய் சொல்லாமலே அந்த பொன் சிரிப்பு முக மலர்ச்சி எங்க இருந்து வருது, யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல. சிரிக்க வேண்டிய இடத்துல, சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல நிறைய குடும்ப பெண்கள் தவறி விட்டார்கள். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒரேடியாக புதைக்கப்பட்டு விட்டது. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க எதுக்கு பஞ்சாயத்துக்கு கொண்டு போகணும் சபர் செஞ்சு அடக்கி 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 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்றைக்கு தேதி ஒரு குடும்பத்திற்குள்ள நாம போய் நுழைஞ்சோம்னா அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு பதில், குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்கிறதுன்னு வாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா இல்லாட்ட ரசூல்லா ஒரு முறை சொன்னாங்க, ஆயிஷா நீ கோபமா இருந்தா என்னை எப்படி திட்டுவோம் தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா நீ எப்படி திட்டுவோம் தெரியுமா? ஆயிஷா அம்மா கேட்டாங்க, ஆமாம் நான் எப்படி திட்டுவேன் எனக்கு தெரியல சொல்லுங்களேன். அதையும் மறந்துட்டாங்க ஆயிஷா அம்மா திட்டுறதையும். ரசூல்லா சொன்னாங்க, நீ கோபமா இருந்தா இப்ராஹிம் ரப்பே என்று இப்ராஹிமுடைய ரப்பை அழைப்ப. இப்ராஹிமுக்கு ரப்பு யாரு? அல்லாஹ் தானே. நீ சந்தோஷமா இருந்தா முஹம்மதின் ரப்பே, முகம்மதுக்கு யார் ரப்பு? அல்லாஹ் தானே. எல்லாருக்கும் அல்லாஹ் தானே ரப்பு. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு பெண் ஒரு மனைவி தன் கணவன் மீது கோபமா இருக்கிற பொழுது குடும்ப உறவிலிருந்து வெளியே வந்துடாம, கணவனுடைய அன்பிலிருந்து வெளியே வந்துடாம, சண்டை நடக்கணும், அந்த சண்டை அப்படியே முடிஞ்சிடணும், அங்க சந்தோஷம் மகிழணும், பொங்கணும். அதுக்கு ஆயிஷா அம்மா கையாண்ட விதம் என்ன? கோபம் வரும் பொழுது நான் உங்க ரப்புன்னு சொல்லி அழைக்க மாட்டேன், இப்ராஹிம் ரப்புன்னு சொல்லி தான் அழைப்பேன். சந்தோஷம் வரும் பொழுது முஹம்மதின் ரப்பே உங்கள் பெயரை சொல்லி தான் அல்லாஹ்வை நான் அழைப்பேன். அப்படியா நான் அழைச்சேன் அப்படின்னாங்க ஆயிஷா அம்மா. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், நான் கோபமா இருக்கும்போது இப்ராஹிம் ரப்புன்னுவேன், சந்தோஷமா இருக்கும்போது முஹம்மது ரப்புன்னுவேன். இதெல்லாம் வார்த்தை நாவால மட்டும்தான் வரும், உள்ளத்தாலேருந்து வராதுன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு குடும்பத்துல சண்டைகள்ல பாருங்க, வார்த்தை நாவால மட்டும் இல்ல, அது உள்ளத்திலிருந்தே வருகிறது. இனி உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று ஒரு பெண் இன்றைக்கு குடும்பத்தில் சொல்றாங்களே. ஒரு சின்ன சண்டைங்க, சின்ன சண்டை, மருமகள் மாமியாரை பார்த்து அல்லது மாமியார் மருமகளை பார்த்து. குடும்பத்தில் பெண்கள் எந்த கேரக்டர்ல, எந்த ரோல்ல, எந்த பரிணாமத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அதை அப்படியே சபரா கொண்டு போகணும். கோபத்தில் வார்த்தைகள் வேண்டுமானால் கொட்டலாம், அது உள்ளத்திலிருந்து வந்துடவே கூடாது. ஒருத்தர் எருமை மாடு திட்டோம், அதுக்கு எருமை மாடா அவரு ஏதோ கோபத்தில் திட்டோம், உண்மையில ஒரு எருமை மாடா கிடையாது. அதை உள்ளத்தால நம்ம திட்டும் போது தான் அது அவரை போய் சேர்கிறது. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் உங்களை இப்ராஹிம் ரப்பே என்று அழைப்பது வெறும் நாவால் மட்டும்தான், என் உள்ளத்தால கிடையாது, என் உள்ள முழுக்க நீங்கள் தான் என்ற இந்த வார்த்தை இன்றைக்கு நம் குடும்பத்தில் எத்தனை பெண்கள் இன்றைய கணவனிடத்திலே, தந்தையிடத்திலே, அண்ணன் தம்பி உறவுகளிடத்தில் சொல்லுகிறார்கள். யாரோ முகம் தெரியாத இடத்திலே நீதான் என் உயிர் என்று சொல்லுகிறார்கள். யாரோ ஒருவனிடத்தில் நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறார்கள். சிறு வயதிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து கல்யாணம் கட்டி கொடுக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் படுகிற அந்த பாடு வீடியோ பிடிக்க தவறிட்டாங்க. அதான் இங்க உள்ள பிரச்சனையே.
ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அத்தனையும் வீடியோ பிடிச்சி வச்சுருக்கணும். ஏன்னா இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் எல்லாமே மறந்துடுது. பெத்தது, வளர்த்தது, ஆளாக்குனது, உருவாக்குனது டோட்டலாக ஒரு பெல் அடித்த உடனே மறந்துடுறாங்க. ஒரு மிஸ்டு கால் கொடுத்த உடனே மறந்துடுறாங்க. ஒரு லெட்டர் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்து பெற்றோருடைய உழைப்பையும் மறந்துடுறாங்க. ஒரு பெண்ணால் அல்லது ஒரு மகனால், ஒரு வாலிப யுவதியால் இன்றைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வருதான்னு கேட்டால் அதிக பிரச்சனைகள் தான் வருகிறது. இது போன்ற வரலாறுகள் நம் சமூக மக்கள் உள்வாங்காதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் நம்ம குடும்பம் ஆளாக இருக்குது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் மனைவி இறந்து போய்விட்டார்கள், அழுகிறார்கள். அவர்கள் அழுவதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி கதறி கதறி அழுகிறீங்க? அப்போ இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார்கள், என் மனைவியோடு நான் 40 வருடம் குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கிறேன். ஒரு நாளும் நான் அவளை திட்டியதில்லை, ஒரு நாளும் அவள் என்னை திட்டியதில்லை. என்னது 40 வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க திட்டலையா? ஒரு நாள் கூட அவங்க திட்டலையா? ஆமாம், எப்படி வாழ்ந்தீங்க ரெண்டு பேரும்? ஆச்சரியத்தோட கேட்டாங்க. இமாம் அஹ்மது ஹம்பல் சொன்னார்கள், என் மனைவி கோபமாக இருக்கிற பொழுது நான் மௌனமாக இருப்பேன், நான் கோபமாக இருக்கிறவன் என் மனைவி மௌனமாக இருப்பாள். எவ்வளவு அற்புதமான தத்துவ வார்த்தைகள்! இன்னைக்கு குடும்பத்தில் அப்படி இல்லை, ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்களே. கணவன் 2 வார்த்தைன்னா மனைவி 4 வார்த்தை பேசுறாங்க, மனைவி 4 வார்த்தைன்னா கணவன் 8 வார்த்தை பேசுகிறார்கள். அந்த சண்டை அப்படியே நடுரோட்டுக்கு வருகிறது. அந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிக பேர் ஆயுதம், அதிக உழைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களிட ஒரு பெண்ணிடத்தில் தான் அதிக பொறுப்பு என்பது இந்த வரலாறெல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏறக்குறைய 6-7 வயசுல ரசூலுல்லாஹ் கரம் பிடித்தவர்கள். 52 வயசு மேலே வரைக்கும் வாழ்ந்தவங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம்னா பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஆயிஷா அம்மா குழந்தை பெற்றுக்கிறதுக்காக வரல. ஆயிஷா அம்மா வந்த நோக்கம் நபியிடத்தில் இருந்த கல்வியை இந்த உம்மத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ரதி 10 வயதாக இருக்கும். மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது இவருக்கு 10 வயசு. இவர் கல்வியில் ஆக தேர்ச்சி பெற்றவர். கல்யாணம் முடிச்சு 10 குழந்தைகள் பெற்றெடுத்தவர். நான் மாத்திரம் நபியோடு கல்வி ஆர்வத்தில் வராமல் நபியோடு குடுத்தனம் நடத்த, நபியோட வாழ, அந்த நியத்தோடு நான் நபியுடைய வீட்டு வாசல் கால் வைத்திருந்தால் இன்றைக்கு நான் 10 குழந்தைகள் பெற்றெடுத்திருப்பேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இது ஒரு அற்புதமான பாடம் இருக்கு. கல்யாணமான முதல் நாள் தம்பதிகள் பேசிக்கொள்வது என்ன தெரியுமா? நாம் இருவர், நமக்கு இருவர். நாம் இருவர் எப்பவுமே இருவராகவே இருப்போம். மூணாவதாக யாரும் வர வேணாம். வந்துட்டா பாசம் நமக்குள்ளே இருக்காது. நீ என்ன பார்க்க மாட்டேன், நான் ஒன்றை பார்க்க மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்லித்தர? எந்த சந்தில் உட்காந்து எவன் சொல்கிறானே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு குழந்தை பிறந்தால் தான் பாசம் அதிகரிக்கும். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, கல்வி தேர்ச்சி தேடல் இல்லாமல் இருந்திருந்தால் 10 குழந்தைகளை பெற்றெடுப்பிற அந்த உறுதியை பாருங்களேன். இன்னைக்குள்ள தம்பதிகளுக்கு ஒன்று போதும். நிறைய குடும்பத்தில் வெளியே சொல்றது கிடையாது. 2 மாசம் 1.5 மாசம் 40 நாள் சிசுவை போய் கரைக்கிறாங்க. சமாளிக்க முடியல, சுமக்க முடியல, பெற்றுக்கிட்டா பார்க்க முடியாது என்று சொல்லி ஏதோ ஒரு ஆசையில இணைந்து விட்டார்கள். உருவாகிய கருவை இன்றைக்கு அல்லாஹ் கோவப்படுகிற அளவுக்கு எத்தனைய கருவுகள் இன்னைக்கு சாக்கடையில் போய் கொண்டிருக்கு. சாக்கடையில் அத்தனை கருவின் சாபம் தான் இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபமாக இறங்கி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் சில பேர் வந்து எங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க, நீங்கள் கொடுக்குறது பத்தலைன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹப்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படின்னா நீங்கள் விவாகரத்துக்கு உங்கள் அத்தாட்ட பேச வேண்டாங்க, டிவர்ஸ். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, என்னது நான் உங்களை தலாக் சொல்லுவேனா, நான் உங்களை குலா விடுவேனா, நான் உங்களை விவாகரத்து பண்ண முயற்சி பண்ணா, நெவர், முடியவே முடியாதுட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை தந்தார்கள் அந்த பெண். குடும்ப மகிழ்ச்சியில நான் சொல்லிக் கொண்டு வந்த ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு பாருங்கள். இது அத்தனை இன்றைய பெண்கள் செயல்படுத்தினால் குடும்ப சந்தோஷத்திற்கு, குடும்ப ஹாப்பினஸ், மகிழ்ச்சிக்கு நாம ஊரா சுற்றுலா போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு குடும்பமாக சுற்றுலா போறோம். கேட்டால் நிம்மதியை தெரிய போறோம். நிம்மதி 4 செவத்துக்குள்ள இருக்கு, நமக்குள்ளே இருக்கு.
அதை நாம் விளங்கிக்காம அதை புரிஞ்சிக்காம அல்லாஹ் சீரும் சீலாரில் பூமியை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் நிம்மதியை தேடி போவாதன்னு சொல்ல. சுற்றி பார், நான் படைச்ச ஒவ்வொன்றையும் சுற்றி பார்க்கணும்னு சொன்னான். உனக்கு நிம்மதி வேணுமா, நீ இருக்கிற இடத்துல இருக்குன்னா, உன் உறவுகிட்ட இருக்கு, நீ நடந்துக்கிற முறையில் இருக்குன்னா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுல கடைசி உரையாற்றுறாங்க. உரையினுடைய ஆரம்பம், உரையினுடைய கடைசி ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, பெண்களை மதியுங்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஆண்களை பார்த்து பெண்களை மதியுங்க, பெண்களுக்கு நன்மையை நலவு நாடுங்கன்னாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கான சுதந்திரத்தை முழுசா கொடுங்கன்றாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா தான் அவங்க சுதந்திரமாக வீட்டில் செயல்பட முடியும். நீ சமைக்கணும், நீ துவைக்கணும், நீ சுவிட்சு போடணும், நீ சுவிட்சு ஆன் பண்ணணும், இதான் உன் வேலை. இப்படி மிலிட்ரி மாதிரி மிரட்டி வச்சுருந்தா அவங்களால குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் பிறக்காது. குடும்பத்துக்குள்ளே பெண்கள் தான் ராணி, குடும்பத்துக்குள்ளே அவங்க தான் முதலமைச்சர், குடும்பத்துக்குள்ளே அவங்க தான் மந்திரி, குடும்பத்துக்குள்ளே அவங்க தான் ஜனாதிபதி என்று அவர்களை சொல்லி பாருங்கள். உங்கள் குடும்பத்தை அவர்கள் தங்க தட்டில் வைத்திருப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்ல விஷயங்களை பேணி நம் வாழ்விலே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் தொடர்ந்து பயணிக்க அதுபடி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எதை பேசணும், எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோரும் கொள்ளுவானாக.